சுமார் 1,00,000 கோடி வரை மெகா ஊழலை செய்த திமுகவின் அரசு எம்எல்ஏ பதவி பறிபோகிறது. முதல்வர் ஸ்டாலினுக்கு தமிழகத்தில் ஆட்சி கலைக்கக்கூடிய நிலைமை உருவாகுமா என்பதை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது கடந்த சில நாட்களாகவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் 3 குழுக்களாக பிரிந்து தமிழக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனைகளை நடத்தினர். இது செந்தில் பாலாஜி அவர்களை சிக்க வைப்பதற்கான இந்த அமலாக்கத்துறை சோதனை என்பது நமது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். ஆனால் சோதனையின் முடிவில்தான் எதிர்பாராத பல திருப்பங்களும் தற்பொழுது அரங்கேறியுள்ளது. செந்தில் பாலாஜி மட்டுமல்ல, திமுகவின் மிக முக்கியமான எம்பியாக இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் வரை தொடர்ச்சியாக இந்த மெகா ஊழல் நடத்தப்பட்டிருக்கிறது. சுமார் 4 ஆண்டுகளில் மட்டும் 1,00,000 கோடி ரூபாய் ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது. முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களது கண்ணில் பட்டும் அதை மக்களுக்கு துரோகம் செய்யும் விதமாக போலியான மதுப்பாட்டில்களை விற்பனை செய்து பல உயிர்களை ஒட்டுமொத்தமாக குடும்பங்களை நடுத்தெருவில் நிப்பாட்டியது ஸ்டாலின் அரசுதான் என்றும் தற்பொழுது தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதே கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டால் அவருக்கு எதிராக யார் வேட்பாளராக அதிமுகவிலிருந்து நிப்பாட்டுகிறார்களோ அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும் என்றும், குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக விஜய் அவர்களே கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த 4 ஆண்டுகால திமுகவின் ஆட்சியில் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் புதிய திட்டங்கள் ஏதேனும் அமலுக்கு வந்துள்ளதா? கடந்த அதிமுகவின் ஆட்சியில் செய்த நலத்திட்ட உதவிகள் கிடப்பில் கிடந்ததை தற்பொழுது திமுகவின் ஆட்சி முடித்து வைத்து அதற்கு பெயரை திமுகவினர்கள் பெற்றுவிட்டார்கள். இது முழுக்க சுயநலம், மக்களின் வரிப்பணத்தை ஊழலாகவும், குறிப்பாக 10 ரூபாய் பாலாஜி என்று அழைக்கப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் கொள்முதல் செய்வதிலும் ஹலால் வரியை செலுத்தாமல் பல கோடிகளை மோசடி செய்து அதை ஸ்டாலின் குடும்பத்திற்கு பகிர்ந்தளிக்கப்பட்டு, மேலும் முக்கிய எம்பியாக இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் அவர்களது வீடு அலுவலகங்களில் சோதனைகளை நடத்தி சுமார் 74 லட்சங்களும் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஒன்றல்ல இரண்டல்ல, பல்வேறு மிக முக்கியமான அரசு அதிகாரிகளுக்கும் இதில் தொடர்பு இருப்பதாக தெரிய வருகிறது. மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு 2011ஆம் ஆண்டு எப்படி டெபாசிட்டை இழந்து எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்ததோ அதேபோல் 2026லும் திமுக ஆட்சி கவிழும் என்று கூறுவது சரியத்தவரா என்பதை கூறுங்கள்.